இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து, கடந்த இரவை ஆசீர்வதித்து, ஆமென், இந்த புதிய நாளை காணும்படி கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 130வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் அருமையாய் சொல்லுகிறான், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். யார் கர்த்தருக்கு காத்திருப்பார்கள் தெரியுமா? யார் அவருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ அவர்களே கர்த்தருக்கு காத்திருப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் புது பலனை அடைய செய்கிறார். கழுகுகளைப் போல உயர பறக்க விடுகிறார். இளைப்படையாதபடிக்கு ஓடவும் நடக்கவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். காத்திருக்கிறதை குறித்து பேசுவது ஈஸி, கேட்பது ரொம்ப எளிது. ஆனால் காத்திருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் தேவ பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் காத்திருப்பார்கள் தெரியுமா? யார் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ அவர்களே காத்திருக்கிறார்கள். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, கர்த்தருடைய வார்த்தையை எந்த மட்டும் நாம் நம்புகிறோம்? ஆமென். நாம் எந்த அளவுக்கு வார்த்தையை நம்புகிறோமோ அவ்வளவுதான் நம்மால் காத்திருக்க முடியும். 75வது வயதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், உனக்கு சந்ததியை தருவேன் என்று. 86வது வயதான போது ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், அடியனுக்கு என்ன தருவீர் என்று. ஆதியாகமம் 15:1-2 வசனங்களிலே பார்க்க முடியும். என்ன தருவீர் என்று கேட்டபோது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமை கூடாரத்துக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து நட்சத்திரங்களை எண்ண வைத்து சொல்லுகிறார், இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்று. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 86. இப்பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை என்ன செய்கிறது? ஆபிரகாமை சுதந்தரிக்கும் வரை காத்திருக்க வைக்கிறது. அதாவது இன்னும் 14 வருடங்கள் ஆபிரகாமை காத்திருக்க வைத்தது. காரணம், ஆபிரகாம் வார்த்தையை நம்பினார். வார்த்தையை நம்புகிறவர்கள் இன்னும் காத்திருப்பார்கள். நாம் காத்திருக்கும் காலத்தில் சோர்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு வார்த்தையை தருவது எதற்கு தெரியுமா? அந்த குறித்த காலம் வரை காத்திருக்க. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? முழு இருதயத்தோடு நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவரே, நான் சூழ்நிலையை பார்க்கல, உறவுகளை பார்க்கல, ஆமென், என்னுடைய சரீர நிலைமையும் பார்க்கல, நான் உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4வது அதிகாரம் 20-21 வசனங்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 23வது வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் ஆபிரகாமுக்காக, ஈசாக்குக்காக, யாக்கோபுக்காக, தாவீதுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் கிருபையாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகும்போதெல்லாம் இதிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்தி இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, விசேஷமாய் காத்திருக்கிற அன்பு உள்ளமே, வார்த்தையை நீ நம்புவாயானால் வேலைக்காய் காத்திரு. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் ஏசாயாவை கொண்டு சொல்லியிருக்கிறார். அப்பொழுது என்று சொல்லும்போது ஒரு நாளை குறித்திருக்கிறார் அல்லவா, ஒரு வேளையை குறித்திருக்கிறார் அல்லவா. நிச்சயமாய் சோர்ந்து போகாதே, வார்த்தையை நம்பு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்களை நம்ப பண்ணின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. விசேஷமா இந்த நேரத்தில் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், ஆபிரகாமை போல இனி எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீர் என்ற கேள்வியோடு வேதனையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் அறிவீர். இந்த நாளிலே நீர் ஒன்று கூட இந்த பிள்ளைகளோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதை குறித்த காலம் வரை காத்திருக்க வைப்பது உம்முடைய வார்த்தை அப்பா. பலப்படுத்தும், காத்திருக்கிறவர்கள்
அந்த நாளை, நீர் குறித்த நாளை காண கிருபை செய்யும். நன்மையை சுதந்திரித்து சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.